வேத ஆராய்ச்சி நேயர்களே, உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் கடந்த நிகழ்ச்சியில் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வரை கற்றுக்கொண்டோம். இந்த நாளில் நாம் 31ஆம் வசனம் முதல் 75ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொள்ள போகும் சத்தியங்களாவது: நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை நாம் எந்த அளவில் அறிந்திருக்கிறோம்? பேதுரு இயேசுவை மறுதலித்தது எப்போது? இயேசுவின் ஜெபத்தில் இந்த பாத்திரம் என்பது எதை குறிக்கிறது? அந்த பாத்திரத்தில் நிறைந்திருப்பது என்ன? பேதுரு இயேசுவை எவ்வாறு மறுதலித்தான்? இவற்றையெல்லாம் விளக்கமாக அறிந்து கொள்ள வாஞ்சையாக இருக்கிறீர்களா? கிறிஸ்துக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். கடந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திருவிருந்தை ஏற்படுத்தி அப்பத்தை கொடுக்கும் பொழுது, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொன்னார். பாத்திரத்தையும் அவர் கொடுக்கும் பொழுது, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காய் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது என்று அவர் சொன்னார். மனிதனோடு அவர் செய்த பெரிய உடன்படிக்கையை தெளிவாக எடுத்து கூறினார். பின்னர் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவு மலைக்கு புறப்பட்டு போனார்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். இந்த வசனமானது சகரியா தீர்க்க தரிசனமாக 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொன்ன சத்தியம். வசனங்கள் 32, 33 பாருங்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடறல் அடையேன் என்றான். பேதுருவினுடைய வார்த்தைகளை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், மற்ற எந்த ஒரு சீடனும் நம்பத்தக்கவன் அல்ல என்பது போலவும், ஆனால் தன்னை இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமாய் நம்பலாம் என்பது போலவும் பேசினான். பேதுருவினுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? அவனுக்கு தன்னை குறித்தே தெரியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றும் நம்மில் அநேகருடைய பிரச்சனை இதுதான். நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை நமக்கே தெரிகிறதில்லை. நம்மை குறித்து சரியாக அறிந்து கொள்ளாதபடியினாலே தப்பான எண்ணம் கொண்டவர்களாக சோதனை சூழ்நிலைகளுக்கு ஆயத்தமற்றவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட வேளைகளிலே நம்முடைய பலவீனங்களினாலே மேற்கொள்ளப்படுகிறோம். வசனங்கள் 34, 35. இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். இந்த வார்த்தைகளை பேதுரு கூறும்பொழுது மாலை வேளை. இங்கே கூறும் வார்த்தைகளை பார்க்கும் பொழுது தான் இயேசுவோடு மரிக்கவும் ஆயத்தமாக இருப்பதாக கூறுகிறான். ஆனாலும் அந்த ராத்திரியிலேயே பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தான். ஒரு முறை அல்ல, 3 முறை மறுதலித்தான். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36 முதல் 39 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது இயேசு அவர்களோடே கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி, பேதுருவையும் செபதேவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அருமையானவர்களே, இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை சற்றே கூர்ந்து கவனிக்க வேண்டும். இந்த பாத்திரம் என்று அவர் சொல்லுவது சிலுவையைத்தான் குறிக்கிறது. அந்த பாத்திரத்திலே நிறைந்திருப்பது என்ன? உலகத்தின் பாவங்கள். சிலுவிலே அடிக்கப்படுவதனாலே அவருக்கு ஏற்படுகிற வேதனைகள், தொடர்ந்து வரக்கூடிய மரணம், இவை எல்லாவற்றையும் விட இன்னும் கொடூரமான மற்றும் ஒன்றை நாம் அநேக வேளைகளிலே சிந்திக்கிறதில்லை. அது என்ன தெரியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ளவர், குற்றமற்றவர், பாவத்திற்கு விலகி இருந்தவர். எனக்காகவும் உங்களுக்காகவும் பாவமானார். அங்கே சிலுவையிலே உலகத்தின் பாவங்கள் அனைத்தும் அவர் மேலே வைக்கப்பட்டது. இது ஏதோ கருத்தளவிலே இல்லை, உண்மையாகவே அந்த பாவ பாரத்தை அவர் சுமந்தார். அந்த பயங்கரம் எவ்வளவு கொடூரமானது என்பதை நாம் கற்பனை செய்தே பார்க்க முடியாது. இந்த பரிசுத்தமுள்ள இயேசுவுக்கு அது உண்மையாகவே பயங்கரமான ஒரு அனுபவம்தான். இங்கே அவர் அந்த கொடூரமான சிலுவைக்கு தப்பிக்கொள்ள வேண்டுமென்று ஜெபிக்கவில்லை,
தேவனுடைய சித்தம் நிறைவேறவே தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, கெத்செமனேயின் இந்த சம்பவங்களை குறித்து முழுமையாக நாம் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவர் கல்வாரியை கெத்செமனேயிலேயே வெற்றி சிறந்தார். வனாந்திரத்திலே அவர் பிசாசினாலே சோதிக்கப்பட்டது போல இங்கேயும் கெத்செமனேயிலேயும் சந்தேகமில்லாமல் சோதிக்கப்பட்டார். வசனம் 42 பாருங்கள். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து தப்பிக்க முயன்றார் என்று சொல்லவே முடியாது. அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் அவர் முழு மனிதனாய் இருந்தபடியினாலே பாவத்தின் பாரமெல்லாம் அவர் மேலே வைக்கப்பட்ட பொழுது அந்த பயங்கரம் கொடூரமானதாய் இருந்தது. எனவே சில வினாடிகள் அவர் பின்னிடுவது போல தெரிந்தாலும் மிகவும் பரிபூர்ணமாக பிதாவினுடைய சித்தத்திற்கே தன்னை ஒப்புக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். சரி, இப்பொழுது தோட்டத்திலே இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீடர்களை நாம் நோக்கி பார்ப்போம். பேதுரு, யாக்கோபு, யோவான். முதல் ஜெப நேரத்திற்கு பிறகு இயேசு கிறிஸ்து திரும்ப அவர்களிடத்திலே வந்து பார்த்தபொழுது அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். 40, 41 வசனங்களை பார்ப்போம் என்றால், அங்கே அவர் அவருடைய சீஷரிடத்திலே வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை பார்த்து, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று சொன்னார். விழித்திருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள் என்பதுதான் இதன் பொருள். மட்டுமல்ல, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அந்த சூழ்நிலையிலே அவர்களுக்கு இருந்த சோதனை என்ன? யார் அவர்களை சோதிக்கப் போகிறான்? ஆம் பிரியமானவர்களே, சாத்தான் அங்கேதான் இருந்தான். கண் காணாத ஒரு எதிரியோடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அங்கே போராடி கொண்டுதான் இருந்தார். ஆனால் அவருடைய ஜெப வேளையினாலே அவர் கெத்செமனே தோட்டத்திலேயே அவனை மேற்கொண்டார். கல்வாரியின் வெற்றி கெத்செமனேயிலேயே எடுக்கப்பட்டது. அருமையான சகோதரனை, சகோதரியே, நம்முடைய எண்ணங்களிலே பிசாசின் சோதனைகளை நாம் உணரும் பொழுது நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் ஆண்டவருடைய பாதத்திலே தனித்து போய், ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகிறது, நான் உம்முடைய சித்தத்தை மட்டும் செய்ய நீர் என்னை பலப்படுத்தும் என்று ஜெபிக்க வேண்டும். இந்த சோதனை என்ற உணர்வு வந்த உடனேயே அந்த சோதனையை குறித்து நாம் செயல்படவில்லை என்றால் சில வினாடிகளுக்குள்ளாகவே நாம் விரும்பும் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய நாம் செயல்படுகிறவர்களாய் மாறிவிடுவோம். எனவேதான் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு கூறுகிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய ஆவி உற்சாகமானது, மாம்சம் பலவீனம் உள்ளது. எனவே அது மிக எளிதாக நம்மை விழத்தள்ள முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் நாம் வாசித்தது போல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமாக தன்னை பிதாவின் சித்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய வாஞ்சை என்ன? நமக்கு என்று ஒரு கற்பனை உலகத்தை வைத்திருக்கிறோமா? அல்லது எல்லா காரியங்களிலேயும் பிதாவினுடைய சித்தமே நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோமா? வசனங்கள் 43 முதல் 45 பாருங்கள். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டார். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுகிற வேளை வந்தது. இந்த 45ஆம் வசனத்தையும் 46ஆம் வசனத்தையும் நாம் தொடர்ந்து பொதுவாக வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து நீங்கள் இளைப்பாருங்கள் என்று அவர்களை பார்த்து சொன்ன உடனேயே யூதாஸ் காரியோத்து கூட்டத்தோடு வந்து விடுவது போல நினைக்கிறோம். நிச்சயமாக அப்படி இருக்க முடியாது. எனவே அவர் ஜெபித்த பிறகு அங்கே ஒரு இடைவெளி இருந்திருக்கிறது. எனவே நிச்சயமாக அவர்கள் உறங்கினார்கள். அது அவர்களுக்கு தேவையானதாய் இருந்தது. அருமையான சகோதரனை, சகோதரியே, இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேயும் தன்னுடைய சீஷர்களுடைய சரீர இளைப்பாறுதலை குறித்து எத்தனை கரிசனை உள்ளவராயிருந்தார் கவனித்தீர்களா? இன்றும் நம்முடைய சரீரத்தை குறித்தும் அவர் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். இயந்திரம் போல 24 மணி நேரமும் 7 நாட்களும் 52 வாரங்களும் நாம் வேலை செய்ய வேண்டும் என்பது அவருடைய சித்தமல்ல. 7 நாட்களுக்கு ஒரு நாள் நம்முடைய சரீரம் இளைப்பாற வேண்டும். அது தேவை என்பதை தேவன் உணர்ந்தபடினாலே தான் 7வது நாளை ஓய்வு நாளாக்கினார். நம்முடைய சரீரத்தின் பலன் எவ்வளவு என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அருமையானவர்களே, ஓய்வு நாட்களிலே, ஓய்வு தேவையான வேளையிலே கர்த்தருடைய ஊழியத்திலே இருக்கிறவர்களும் ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது.
மத்தேயு 26ஆம் அதிகாரம் 46, 47 வசனங்களை பாருங்கள். என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடே கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். அருமையானவர்களே, யூதாஸ் காரியத்தும் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நின்றவர்களும் அவர் செய்த பல அற்புதங்களை பார்த்திருக்கிறார்கள். அவருக்கு இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு வல்லமை உண்டு என்பதை அறிந்திருந்தார்கள். தாங்கள் பிடிக்கச் செல்லும் பொழுது அவர் அதை பயன்படுத்தலாம் என்ற எண்ணமும் அவர்களுக்குள்ளே இருந்திருக்க வேண்டும். எனவேதான் ஒரு பெருந்திரள் கூட்டமாக வந்து அவரை பிடிக்க வருகிறார்கள். பிரதான ஆசாரியனின் கட்டுப்பாட்டில் இருந்த சேவகர்கள் அத்தனை பேருமே அங்கே வந்திருக்க வேண்டும். எப்படி வருகிறார்கள்? பட்டயங்களோடும் தடிகளோடும் வருகிறார்கள். வசனம் 48 பாருங்கள். அவரை காட்டிக் கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான் அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். எழுதப்பட்டிருக்கிற சரித்திரத்திலே இந்த முத்தமானது ஒரு கேடான காரியமாய் இருக்கிறது. 49, 50 வசனங்களை பாருங்கள். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அருமையானவர்களே, சங்கீதம் 2:12 நாம் பார்க்கும் பொழுது ஒரு முத்தமானது ஒன்று ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறதா இருக்க வேண்டும், அல்லது புறக்கணிக்கிறேன் என்று சொல்கிறதாயும் இருக்க வேண்டும். இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சியிலே இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் காரியத்து காட்டிக் கொடுக்கும்படியாக முத்தமிட்டான். இது ஒரு மனிதனுடைய கீழ்த்தரமான செயலாய் இருக்கிறது. சில வேத பண்டிதர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், யூதாஸ் காரியத்தினுடைய வாழ்க்கையிலே அது முன்குறிக்கப்பட்டு இருக்கிறது, எனவே அவன் இயேசுவை காட்டிக் கொடுப்பதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது என்று சொல்கிறார்கள். அருமையானவர்களே, இவ்வாறு கூறுவோம் என்று சொன்னால் யூதாஸ் காரியத்து ஒரு வெறும் இயந்திர மனிதன் என்றுதான் கூற வேண்டும். ஆனால் அப்படி ஒரு இயந்திர மனிதனாய் இருந்திருப்பான் என்றால் அவனுடைய கரத்திலே இயேசு பணப்பொறுப்பை கொடுத்திருக்க மாட்டார். சுயமாய் சிந்திக்கும் திறனுள்ள மனிதனாய் அவன் இருந்தபடினாலே தான் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுப்பதை குறித்து அவனே திட்டமிட்டு செயல்பட்டிருக்கிறான். அதே வேளையிலே அவன் தனது திட்டத்தை மாற்றிக்கொள்வதற்கான எத்தனையோ வாய்ப்பு அவனுக்கு இருந்தது. நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், அது எப்படி முடியும்? அவன் இயேசுவை காட்டிக் கொடுப்பான் என்று தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டிருக்கிறதே என்று சொல்லலாம். ஆம் பிரியமானவர்களே, நானும் அதை ஒத்துக்கொள்கிறேன். என்றாலும் அவன் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்த பின்னராவது அவன் மனம் திரும்பி இருக்கலாம். யூதாஸ் காரியத்து மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்வதற்காக ஒரு இறுதியான வாய்ப்பையும் இயேசு கொடுத்தார். அவன் முத்தத்தினாலே இயேசுவை காட்டிக் கொடுத்த பின்னரும் சிநேகிதனே என்று சொல்லி அவனை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்க அவன் பெற்றுக்கொண்ட வெள்ளிக்காசுகளை தேவாலயத்திலே எரியும்படியாக சென்ற பொழுதும் கூட அவனுடைய இருதயத்தை அவன் மாற்றியிருக்கலாம். இயேசுவை ஆசாரியர்கள் பிரார்த்தனையிடத்தில் கொண்டு போகும்பொழுதாவது அவன் மனம் மாறியிருக்கலாம். அவருடைய பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே என்னை மன்னியும், நான் என்ன செய்கிறேன் என்றே எனக்கு தெரியவில்லை என்று அவன் கூறியிருக்கலாம். அப்பொழுது கூட இயேசு கிறிஸ்துவனை மன்னித்திருப்பார். வசனம் 51 பாருங்கள். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அருமையானவர்களே, இது யார் என்பது நமக்கு தெரியும் இல்லையா? ஆம், அதுதான் சீமோன் பேதுரு. இங்கே அவன் சில காரியங்களை உறுதிப்படுத்த முனைகிறான். சற்று முன்னர் தான் நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னான். ஆனாலும் அந்த இரவிலே அவன் இயேசுவை மறுதலிப்பான் என்பதையும் இயேசு கூறியிருந்தார். இருந்தாலும் அவன் வைத்திருந்த அந்த பட்டயத்தினாலே இயேசுவை பாதுகாக்க முயன்றான். ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, பேதுரு மீன் பிடிக்கிறவனாய் இருந்தான். அவன் ஒரு போர் வீரன் அல்ல. அந்த மனிதனுடைய காதை வெட்டினான். ஆனால் காதை வெட்டுவது அவனுடைய எண்ணமல்ல, கழுத்துக்கு வைத்த குறி காதிலே போய் பட்டது. எனவே குறி தவறினான் என்றுதான் கூற வேண்டும். வசனங்கள் 52, 53 பாருங்கள். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா என்று கேட்கிறார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், பேதுருவே, உன்னுடைய இந்த சின்ன கத்தி எனக்கு வேண்டாம். இந்த சமய தலைவர்களுக்கு எதிராக போராடுவதற்காக நான் வரவில்லை. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காகவும் மறிக்கும்படியாகவே நான் வந்தேன் என்பது போல பேசுகிறார். வசனம் 54. அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இதைத்தான் மத்தேயு தனது வாசகர்களுக்கு தெரியப்படுத்துகிறார். வசனம் 55 பாருங்கள்.
அந்த வேளையிலே இயேசு ஜனங்களை நோக்கி, கள்ளனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஒருவேளை சரியாக சொல்ல வேண்டுமென்றால் அவருடைய வேளை வரவில்லை. இப்பொழுது அந்த வேளை வந்திருக்கிறது. 56 வசனத்திலே நாம் பார்ப்பது என்ன? தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள். சகோதரனை சகோதரியே, இப்படி ஒரு நேரம் வரும் என்பதை ஏற்கனவே இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். அதை அறிவித்தும் இருந்தார். இப்பொழுது சீடர்கள் ஓடிவிடுகிறார்கள். இயேசு பிரதான ஆசாரியனுடைய அரமனைக்கு கொண்டு போகப்படுகிறார். வசனம் 57 இயேசுவை பிடித்தவர்கள் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திலே முதலாவது அவரை கொண்டு போனார்கள். அங்கே வேதபாரகரும் மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள். அந்த காலகட்டத்திலே பிரதான ஆசாரியனாயிருந்த காய்பாவின் மாமன், அதாவது மனைவியினுடைய தகப்பனார், இவனுக்கு முன்பாக பிரதான ஆசாரியனாயிருந்தவர். அவருடைய பெயர் அன்னா. அவரே இந்த எல்லா சம்பவங்களுக்கும் பின்னணியத்திலிருந்து செயல்பட்டவர் என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. என்றாலும் அவர் இப்பொழுது காய்பாவின் வீட்டிற்கு கொண்டு போகப்படுகிறார். ஏனென்றால் இந்த சமய தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவை மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியாக ரோம அதிகாரத்தினிடத்திலே தான் கேட்க வேண்டும். அந்த இரவிலே அவருக்கு விரோதமாக என்ன குற்றச்சாட்டுகளை சொல்லலாம் என்பதை குறித்து சிந்திக்கும்படியாகவே கூடியிருந்தார்கள். ஏனென்றால் இயேசுவை காலையிலே பிலாத்துவினிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும். வசனம் 58 பாருங்கள். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரமனை வரைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகரோடு உட்கார்ந்தான். ஆம், நான் வாசிக்கிறது போல சற்று தூரமாகவே பேதுரு இயேசுவை பின்பற்றி வந்தான். ஆனால் அருமையானவர்களே, நாம் தூரமாக இயேசுவை பின்பற்றி வருவது ஆபத்தானது. யோவான் 18 அதிகாரம் 15, 16 வசனங்களிலே பார்க்கிறது போல, யோவான் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாய் இருந்தபடினாலே இயேசுவுடனே கூட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள்ளே பேதுருவும் பிரவேசித்தான். ஆனால் பேதுரு வாசல் அருகேயே வெளியே நின்றான். வசனங்கள் 59, 60 பார்ப்போம் என்றால், பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். ஒருவரும் ஆகப்படவில்லை. அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வொருவில்லை. கடைசியிலே 2 பொய் சாட்சிகள் வந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக சொல்வதற்கு இந்த சமய தலைவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. எனவே பொய் சாட்சிகளை தேட வேண்டிய நிலையிலே இருந்தார்கள். பொய் சாட்சி தேடுவதிலும் பிரச்சனை இருக்கிறது. ஏனென்றால் அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய குற்றச்சாட்டு நிலைத்திருக்க வேண்டும். எனவே இறுதியாக 2 பொய் சாட்சிகளை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். வசனம் 61, தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரம் 19 முதல் 22 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இயேசு இவ்வாறு கூறியதை அவருடைய சீஷர்கள் கூட புரிந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வரை அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இங்கே நான் பார்க்கிறது என்னவென்றால், உண்மையாகவே இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவரோடு இருந்த ஒருவன் தான் அதை கூறியிருக்கிறான். ஆனாலும் அவர் என்ன சொன்னார் என்பதை சரியாக அவன் சொல்லவில்லை. ஏனென்றால் அவன் கூறும் பொழுதே, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே அதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுதுதான் மற்ற யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருடம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்று கேட்கிறதை நாம் யோவான் சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம். வசனம் 62 பாருங்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றான். பிரதான ஆசாரியன் ஏன் இந்த கேள்வியை கேட்கிறான் என்றால், அவர் என்ன பதில் சொல்கிறாரோ அதற்கு தக்கதாக பிலாத்துவினிடத்திலேயும் வாக்குவாதம் பண்ணுவதற்கான குறிப்புகளெல்லாம் சேகரித்துக் கொள்ளலாம் என்பதற்காக அவ்வாறு கேட்கிறான். என்றாலும் இயேசு கிறிஸ்து பேசாமல் இருந்தார் என்று 63 வசனத்தை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 63 வசனத்தை பார்க்கும் பொழுது பிரதான ஆசாரியன் அவரை, நீ தேவனுடைய குமாரனாய கிறிஸ்துதானா, அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உனக்கு ஆணையிட்டு கேட்கிறேன் என்று கேட்டான். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? வசனம் 64, அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கவனித்தீர்களா? அதற்கு இயேசு நீர் சொன்னபடிதான் என்று சொன்னார். இதன் பொருள் என்னவென்றால், நான் யார் என்பதை
நீங்களே சொல்லிவிட்டீர்கள். ஏன் அவ்வாறு சொல்கிறார்? இயேசுவும் தன்னை குறித்து மனுஷகுமாரன் என்றுதான் கூறியிருக்கிறார். இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட பல பெயர்களுள் இது உயர்வான ஒரு பெயர் என்று டாக்டர் வார்ஃபீல்ட் என்பவர் எழுதுகிறார். தானியேல் தீர்க்க தரிசனத்தையும் எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தையும் பார்ப்போம் என்றால் இதைத்தான் அந்த தீர்க்கதரிசிகளும் கூறினார்கள். இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தின் முத்திரை மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது வாரத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் என்று அவர் சொல்லும் பொழுது இதைவிட மேலான ஒரு நிலைமை குறித்து அவர் சொல்லவே முடியாது என்பது தெளிவாகிறது. வசனம் 65 பாருங்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இவன் தேவ தூஷணம் சொன்னான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே. இவன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான் என்று சொல்லும் பொழுது தேவ தூஷணத்தை கேட்டபடினாலே மிகவும் வேதனைப்பட்டு தனது உடையை கிழித்தான் என்று பொருளாகும். மட்டுமல்ல, இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு விதமான குற்றச்சாட்டு கிடைத்து விட்டதாக எண்ணுகிறார்கள். வசனம் 66 முதல் 68 வரை பாருங்கள். உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான். அதற்கு அவர்கள், மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து. அருமையானவர்களே, இந்த வார்த்தைகளிலிருந்து என்ன தெரிகிறது? அவர்கள் இயேசுவை எவ்வளவாய் பகைத்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நற்குணத்திற்கும் நீதிக்கும் பரிசுத்தத்திற்கும் மனிதனுடைய மாறுத்திரம் இவ்வண்ணமாகவே இருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் பழைய சுபாவம் மட்டுமே நமக்கு இருந்திருக்கும் என்றால் நாம் தேவனுடைய அரியணையையே தகர்க்க முற்படுவோம். சில காலங்களுக்கு முன்பதாக கடவுள் மரித்து போனார் என்று ஒரு கூட்ட மக்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஏன் அவர்கள் அதை சொன்னார்கள் தெரியுமா? அவர்கள் அவரை அரியணையிலிருந்து இறக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆம் பிரியமானவர்களே, மனிதனுடைய இயற்கை சுபாவம் அவரை பகைப்பது. இங்கே சனகரிப் சங்கத்திலே அவரை கன்னத்தில் அடிக்கிறார்கள், முகத்திலே துப்புகிறார்கள், கைகளினால் குத்துகிறார்கள், கேலி செய்கிறார்கள். உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டினாலே எங்களுக்கு சொல்லும் என்று ஏளனம் செய்கிறார்கள். இப்படி அவர்கள் கூறும்பொழுது அவருடைய கண்களை அவர்கள் கட்டியிருந்திருக்க வேண்டும். அவரை முகத்திலே அடிக்கிறார்கள். அதை யார் செய்ததென்று அவர் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். மத்தேயு 26 அதிகாரம் 69 முதல் 75 வசனம் வரை பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்ததை குறித்து நாம் வாசிக்கிறோம். உள்ளே இயேசுவை விசாரிக்கும் நேரத்திலே பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்திலே உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனிடத்திலே வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தாய் என்று சொன்னாள். ஆனால் நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். இங்கே இருந்தால் தனக்கு ஆபத்து என்று எண்ணி வாசல் மண்டபத்திற்கு போனான். அங்கே வேறொரு பெண்ணும் அவனைக் கண்டு, இவனும் நசரேயனாகிய இயேசுவோடே இருந்தான் என்று சொன்னாள். அப்பொழுது பேதுரு, அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். சிறிது நேரத்துக்கு பின்னர் அந்த இடத்திலே நின்ற மற்றுமொரு மனிதனும், மெய்யாகவே நீயும் அவர்களிலே ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அந்த மனிதனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். அப்படி செய்யும் பொழுது சேவல் உடனே கூவிற்று. அருமையானவர்களே, யூதேய மக்களுடைய பேச்சு வழக்கை விட கலிலேய மக்களுடைய பேச்சு வழக்கு வித்தியாசமானதாக இருக்கிறது. இந்நாட்களிலேயும் தமிழகத்திலே கூட வெவ்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகிறவர்கள் வெவ்வேறு விதமாக பேசுகிறார்கள். எல்லாரும் தமிழ்தான் பேசினாலும் ஒவ்வொருவருடைய இடத்திலேயும் அது வித்தியாசமாய் பேசப்படுகிறதா இருக்கிறது. பேதுரு எத்தனை பலவீனமானவன் என்பது அவனுக்கே தெரியவில்லை. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனுடைய விசுவாசத்திலே அவன் தளர்ந்து போய்விடக்கூடாது என்பதற்காக ஜெபிக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, அந்த நேரத்திலே பேதுரு இருந்தது தவறான ஒரு இடம். சோதனை வரக்கூடிய இடத்திலே இருந்தான். நம்முடைய வாழ்க்கையிலேயும் பல சூழ்நிலைகளிலே நமக்கு சோதனை வருவதற்கு காரணம் நம்முடைய சூழ்நிலையாய் இருக்கிறது. என்றாலும் பேதுரு மனம் திரும்பினான். இயேசு கிறிஸ்துவோடு மீண்டும் ஐக்கியத்திலே இணைக்கப்பட்டு அவரை நேசித்தான். மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாளிலே முதல் முறையாக ஒரு செய்தியை கொடுக்கவும் 3000 மக்கள் மனம் திரும்பும்படியாகவும் தேவன் இவனையே பயன்படுத்தினார். அருமையான சகோதரனை, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் உங்கள் பாவங்களினாலே ஆண்டவரை நீங்கள் மறுதலித்திருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் மெய்யாகவே மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் உங்களை பரிபூர்ணமாய் மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, அந்த தவறையே நீங்கள் செய்யாதவர்களைப் போல உங்களை அவர் எடுத்து பயன்படுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல கர்த்தாவே, நீர் எங்களுக்காக இந்த உலகத்திலே வந்து பட்ட பாடுகளை குறித்து நாங்கள் வாசிக்க ஆரம்பித்திருக்கிறோம். ஐயா, கெத்செமனே தோட்டத்திலே நீர் எவ்வளவு வேதனைப்பட்டீர், எவ்வளவு பாடுபட்டீர்,
இரவெல்லாம் உம்மை விழித்திருக்க செய்து உம்மை பற்பல விதமான கேள்விகள் கேட்டு உம்மை துக்கப்படுத்திய நாட்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இது எல்லாவற்றையும் நீர் எங்களுக்காக பொறுமையாய் சகித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் பட்ட வேதனைகள் எப்பொழுதும் எங்கள் கண் முன்னாலே இருக்கட்டும். உம்முடைய அன்பை நாங்கள் உணர்ந்தவர்களாய் எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் உண்மை உள்ளவர்களாகவும் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் உமக்கு பிரியமானவர்களாகவும் வாழ நீரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். யாராவது பின்வாங்கி மறுதலித்து போயிருப்பார்கள் என்றால் உம்மோடு உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்ள அவர்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நேயர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள்: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ளவர், குற்றமற்றவர், பாவத்திற்கு விலகியிருந்தவர். அவர் நமக்காக பாவமானார். சிலுவையில் உலகத்தின் பாவங்கள் அனைத்தும் இயேசுவின் மேலே வைக்கப்பட்டதினால் அவர் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று தன்னை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறார். இயேசு கல்வாரியில் வெற்றி சிறந்தார். நாமும் மெய்யாக மனம் திரும்பும்போது உங்களை மன்னித்து உங்களை எடுத்து பயன்படுத்த இயேசு வல்லவராக இருக்கிறார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.